ரெண்டாவது வந்து பாரு, இது 8 மாசத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை இன்னைக்கு எடுத்துட்டு வந்து முடிச்சு போடுவதற்கு காரணம் என்ன? இது போல எந்த தொலைக்காட்சியிலும் இருக்காது. ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா? அவர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோலேயே சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி முத்தமிட்டு இருக்குன்னு. அப்போ ஏன் இது பாதிப்பான்ற விஷயமா இருந்தால் அவர் ஏன் சொல்லணும்? அப்போ அவர்கிட்ட அந்த ஒளிவு மறைவு இல்லை. ஏங்க என் பொண்ணு என் வீட்டில் இருக்குது அப்படின்னு போது இந்த விஷயத்தை அவர் மறைச்சிருக்கலாமே. அப்போ வீடியோவில் சொல்ல வராருன்னா அப்போ அவர் வந்து தவறாகவே நினைக்கல, தவறாகவே இருக்கல, அதனால வராரு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகிட்ட இவர் பாசமாக வீட்டில் வளர்ந்த பிள்ளையாக தான் நடந்துக்கிறாரு, அப்படிதான் இருந்துக்கிறாரு. நடந்த ஒரு காரியத்தை இவர்களும் இவர் வீட்டார்களும் சேர்ந்து இவர் மேலே கருத்தை திணிப்பதற்காக என்ன பண்ணுறாங்க, அந்த பொண்ணை மூளை செலவு பண்ணி இந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர். ஏன்னா வந்து பாரு, ஒரு நல்ல மெச்சூர்டானாலோ இல்லை வந்து பாரு ஒரு மேச்சராக இருந்தாலும் அவர்கிட்ட விசாரிக்கும் போது எப்படி தான் உண்மை தெரிஞ்சிடும். ஆனால் அது பிறகு போக்கோ சட்டம் சில விஷயத்துல பார்த்தீங்கன்னா விசாரணை உடனே கைது பண்ணி போடலாம். ஒரு பெரிய தலைமை ஆசிரியராக இருப்பாங்க, இந்த குழந்தை. ஆமாம், அதனால தான் இதை கையாளுகிறார்கள்.